உங்களை எதிர்த்து இந்திய கூட்டணியின் இரண்டாவது சுதந்திர போர் தொடங்கும். நீங்களோ செங்கோலை வைத்துக் கொண்டு கொடுங்கோலாட்சி செய்து வருகிறீர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கலைஞரின் மனசாட்சி அண்ணன் முரசொலி மாறன் அவர்களை வணங்கி எனது கன்னி பேச்சை துவக்குகிறேன். மைனாரிட்டி ஒன்றிய அரசு 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களுக்கு விரோதமான பட்ஜெட்டாக தோன்றுகிறது. கடவுளின் குழந்தை என்று தன்னை கூறிக்கொள்ளும் பிரதமர் 45 ஆண்டுகளில் இந்தியாவின் மிக மோசமான வேலையின்மை தன்மையை உருவாக்கியுள்ளார். பாஜக அரசு பல லட்சம் கோடியை தள்ளுபடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செய்துள்ளது. ஆனால் விவசாயிகளின் விவசாய கடன்களையோ மாணவர்களின் கல்வி கடன்களையோ இதுவரை ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி தொகை இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி தொகை சுமார் 100 ரூபாய் நாங்கள் செலுத்தினால் நீங்கள் திருப்பி கொடுப்பது 29 ரூபாய் மட்டுமே. இதுவரை 10 ஆண்டு காலமாக நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை பல மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்தீர்கள். தமிழ்நாட்டில் அந்த ஒற்றை செங்கலை வைத்து எங்களை ஒற்றை செங்கல் மட்டும்தான் அங்கு இருக்குது, தவிர அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் எடுக்கவில்லை. மதுரையில் பாஜக அரசு எந்த ஒரு உதவியும் செய்யாத நிலையில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்னை மற்றும் தூத்துக்குடி பகுதி, திருநெல்வேலி பகுதிக்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை அளித்தார். தமிழ்நாடு மக்கள் பாஜகவிற்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி தரவில்லை, படுதோல்வியை அளித்தனர். எதிர்க்கட்சிகளை அழிக்க நினைக்காதீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, எதிரிகள் இல்லாத ஊரில் வாழக்கூடாது என்று. எதிரிகள் இல்லாத ஊரில் வாழலாம், ஆனால் வளர முடியாது. அதேதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிர்க்கட்சிகளுக்கு முழு அங்கீகாரம் நீங்கள் வழங்க வேண்டும். இது தமிழ்நாட்டின் ஒரு முன்னோர்களின் பழமொழி. அதே போல ஈரோடு, என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் அறிவிக்காததற்கு வருத்தத்தையும் கண்டனத்தையும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் 2024 உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடும், ஆனால் நாட்டை காப்பாற்றாது.